யாராவது உங்களிடம் கடவுள் முருகர் அழுதார் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் உண்மை. முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று போற்றப்பட்டாலும் சில தமிழ் மரபுகளின்படி முருகன் தனது தந்தை சிவபெருமானிடமிருந்து பிரிந்ததால் அழுததாகவும் அந்த அழுகை வேலாக உருவானதாகவும் கூறப்படுகிறது. கண்ணீர் என்பது தூயமான அன்பின் வெளிப்பாடு. அதுதான் இங்கு நடந்தது. இந்த கதையின்படி முருகனின் கண்ணீர் அவனது ஆழ்ந்த பக்தி மற்றும் தந்தையை நினைத்த ஏக்கத்தால் புனிதமான வேலாக மாறியது. இந்த வேல் அவனது போர்த்திறன் மற்றும் ஞானத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. இது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அருள், அறிவு மற்றும் அஞ்ஞானத்தை அழிக்கும் சக்தியையும் குறிக்கிறது. இந்த வரலாறு சிவனுக்கும் முருகனுக்கும் இடையேயான ஆழ்ந்த உறவை வெளிப்படுத்துகிறது. முருகனின் வேல் தமிழ்நாட்டில் அவனை வழிபடும் முக்கிய சின்னமாக விளங்குகிறது. இது பாதுகாப்பு மற்றும் ஞானத்தின் அடையாளமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. கடவுளுக்கும் தாய் தந்தை பாசம் தேவைப்படுகிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது.